வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த எபிசோட்ல கேண்டி நுவரெலியாவோட சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டை பார்த்து ரசிச்சோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பயணம் அப்படியே ஆப்போசிட்டா இலங்கையோட நீல நிற கடற்கரைகளையும் வரலாற்றை சொல்லும் பிரம்மாண்டமான காலி கோட்டையையும் தேடி போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இலங்கையோட தெற்கு பக்கம் போனீங்கன்னா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அந்த நீல நிற கடலும் தங்க நிற மணலும் உங்களை அப்படியே கட்டி போட்டுடும். முதல்ல நாம பார்க்க போறது வேர்ல்டு ஃபேமஸ் மிரிசா பீச். இங்க வெறும் அலைகளை மட்டும் வேடிக்கை பார்க்க போறதில்ல, கடலுக்கு நடுவே திமிங்கலங்களையும் டால்பின்களையும் ரொம்ப பக்கத்துல பார்க்க போறோம். அதிலும் காலையில சூரியன் உதிக்கும் போது அந்த திமிங்கலங்கள் கடல்ல சீறி பாயிறத பார்க்கணுமே, நிஜமாவே அது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே அந்த பீச் ஓரமாவே டிராவல் பண்ணா ஸ்டில்ட் ஃபிஷிங் பண்றத பார்க்கலாம். அது என்னன்னு கேக்குறீங்களா? கடல்ல நடப்பட்ட ஒரு சின்ன மரக்கட்டையில உட்கார்ந்து மணிக்கணக்கா பொறுமையா மீன் பிடிப்பாங்க. நம்ம ஊர் பாரம்பரிய தொழில்நுட்பமான இது பார்க்கிறதுக்கு ஒரு அழகான கலை மாதிரியே இருக்கும். அதே போல உணவட்டுனா பீச்ல இருக்கிற பவளப்பாறைகளுக்கு நடுவே டைவ் அடிச்சு கடலுக்கடியில இருக்கிற அந்த விந்தையான உலகத்தை ரசிக்கிறது வேற லெவல் அனுபவம் மக்களே. இப்போ இந்த ட்ரிப்போட ஹைலைட்டான இடத்துக்கு வருவோம். அதுதான் வரலாற்று புகழ்மிக்க காலி கோட்டை. 400 வருஷத்துக்கு முன்னாடி போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டு அப்புறம் டச்சுக்காரர்களால் பெருசாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இது. இன்னைக்கும் ஒரு சேதாரம் கூட இல்லாம அப்படியே இருக்குதுன்னா பாருங்களேன். 2004ல வந்த அந்த பயங்கரமான சுனாமியையே இந்த மதில்கள் தடுத்து நிறுத்தி உள்ளே இருந்த மக்களை காப்பாத்துச்சுன்னா இதோட வலிமையை நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க கோட்டைக்குள்ள கால் வச்சாலே போதும், இலங்கையில இருக்கிறதையே மறந்துட்டு ஏதோ ஒரு ஐரோப்பிய நாட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல் உங்களுக்கு வந்துடும். அந்த பழமையான தெருக்கள், டச்சு ஸ்டைல் கட்டிடங்கள், அப்புறம் அந்த கம்பீரமான கலங்கரை விளக்கம், ஒவ்வொன்றும் போட்டோ எடுக்க தூண்டுற அழகு. சாயங்கால நேரத்துல கோட்டை சுவர் மேல உட்கார்ந்து அலைகள் மோதுற சத்தத்தை கேட்டுக்கிட்டே அந்த சன்செட் பாத்தீங்கன்னா, அப்பா, அந்த மன அமைதிக்கு ஈடு இணையே இல்லை. இயற்கை கொடுத்த கடற்கரைகளும் மனிதன் செதுக்கிய இந்த வரலாறும் சேர்ந்து இலங்கையை ஒரு ஸ்வர்க்கமா மாத்திருக்கு. இந்த இடங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாம இலங்கையோட வடபகுதி மற்றும் யாழ்ப்பாணத்தோட கலாச்சாரம் பத்தி பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.